மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். 2ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று சொல்லும்போது உங்களுக்கு நல்ல குடும்பமானது அமைய போகின்றது. அந்த 2ஆம் இடத்தின் பிரதானமான விஷயமே குடும்பஸ்தானம் தான். குடும்பம் எப்படி அமையும்? ஒருவர் பருவ வயதில் இருக்கார், மன வயதில் இருக்கார்னு சொன்னால் அவருக்கு நல்ல வரன் கிடைக்கும். ஆண் பிள்ளையாக இருந்தால் நல்ல பெண் கிடைப்பால், திருமணமாகும், அவருக்கென்று ஒரு குடும்பம் வரும். அதுபோல் பெண்ணுக்கு நல்ல ஒரு மணமகன் கிடைப்பார், அப்போ குடும்பமானது கிடைக்கும். அதன் பிறகு அந்த குடும்பத்தை நடத்த எது தேவை? அருள் இல்லாதருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் வேண்டும், அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். பிறகு உங்களுடைய வாக்கானது இனிமையாக இருக்கும். வாக்கிலே இனிமை இருக்கணும் எப்பயுமே. அப்படி இருந்தாலே இல்லமும் சரி, நம்முடைய அலுவலகமும் சரி சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் வெளியிலையும் நமக்கு நிம்மதி இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பேச்சு நல்லதாக இருக்கணும். அது இருந்தாலே போதுமானது, அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக அவர் 2ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த நல்ல விஷயம்லாம் நடக்கப் போகின்றது. பிறகு அவருடைய பார்வைகள், அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்கிறது அல்லவா? அதில் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மகுரு இருந்த காலத்தில், விரயத்தில் ராகு இருந்த காலத்தில், பாதகாதிபதி சனி வலுத்து இருக்கக்கூடிய காலத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியானது இப்போ பிறக்கும். கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் பொருளை ஈட்ட தொடங்குவீங்க, அல்லது அந்த பொருளை ஈட்டக்கூடியது கொஞ்சம் அதிகமாகும். உங்களுடைய வரும்படி வருமானம் அதிகமாக போகின்றது. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகின்றது. உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேருவது, சொத்துக்கள் மூலமாக அது விற்று வரவேண்டிய பணம் வந்து சேருவது, அதன் மூலமாக கடனை அடைக்கலாம். நோய் நொடிகள் இருந்திருந்தால் அது தீர்வதற்கான நல்ல ஒரு நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படும். நல்ல வைத்தியம் தெரிய வரும், அதை சிறப்பாக செய்து கொள்வீங்க. அதனால் ஆரோக்கியசாலியாக நீங்கள் மாறுவீங்க. பகை, வழக்கு, வம்பு, பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதுவெல்லாம் இப்போ உங்களுக்கு தீரப்போகின்றது. ஆனால் இந்த இடத்துல எப்படி தீரும்னு கேட்டால், குரு பார்க்கறதுனால சமரசமாக சமாதானமாக நீங்கள் போகும்போது, விட்டு கொடுத்து போகும்போது பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, வழக்குகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். அதனால் நிம்மதி ஏற்படும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்குறார். இதற்கு முன்னாடி உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லை. நல்ல தன்னம்பிக்கை இருந்தது, ஆனால் ஏற்பட்ட நிகழ்வுகளினால உங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்துட்டீங்க. மனசில் ஒரு பயம் வந்துடுச்சு, சஞ்சலம், கவலை இருந்தது, நல்லா தூங்க முடியல, ஆரோக்கியமாக இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அனைத்தும் இப்போது சரியாக போகின்றது. குறிப்பாக மிகப்பெரிய பயங்கள் உங்களை விட்டு அகலப் போகின்றது. நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நிலை மாறும். எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது, மாற்றம்தான் மாறாதது. இப்படியான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே எழும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, அதனால் துணிந்து போராடி கடுமையாக உழைத்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆயுள் பயத்தில் இருக்கக்கூடிய வயோதிக அன்பர்கள், மேஷராசியில் இருக்கக்கூடிய 70 வயதை கடந்தவர்கள், 80 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பயாவது ஒரு முறையாச்சும் அந்த ஆயுள் சம்பந்தமான பயமானது ஏற்படும். அது இப்போ சரியாகும். இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் கிருஷ்ணா, ராமா, கோவிந்தான்னு இருக்கலாம். கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம், பேர பிள்ளைங்களோடு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணலாம். அப்படின்ற சந்தோஷமான நிலைக்கு நீங்கள் மாறுவீங்க. அதன் பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக போகிறது. வேலையே கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க போகின்றது. வேலை இருந்து அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் செல்லணும், வெளிநாடு செல்லணும் வேலை நிமித்தமாகன்னு சொன்னால் அது தாராளமாக இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும். இப்படியாக குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கக்கூடிய 2ஆம் வீடும் கூட உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகிறது. இந்த பலனை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கிருத்திகை விரதத்தை இருக்கணும்.
உங்களுடைய ராசியில் கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கிறது. அங்கிருந்து தான் இப்போ குரு பகவான் கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சியாகி கிருத்திகை 2, 3, 4ன்னு சொல்லக்கூடிய பாதங்களில் முதல்ல வந்து கடந்துட்டு அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்திற்கு போவார். அதனால் அந்த கிருத்திகை நட்சத்திர விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் பொன்னான காலமாக இருக்கும். விரதம் இருக்க முடியாதவர்கள் உடல் ரீதியாகவோ அல்லது நேரமின்மை, வாய்ப்பின்மை, வேலை காரணமாகவோ கிருத்திகை அன்றைய நாளில் சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்தாலே போதுமானது. அதற்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க, எல்லா கிருத்திக்கும் போக முடியலன்னு சொன்னால் கிருத்திகை நாளில் காலை நேரத்தில் சூரிய பகவானை வழிபட்டு அவரையே குருவாக நினைத்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செய்தாலும் கூட நற்பலனானது கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம்.